எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னா ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா தான் பண்ண போகிறோங்க. அது எப்படி பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இந்த பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறது பார்க்கலாம். வாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து இந்த 1 கப் எடுத்துருக்குறோம். ரவை 1 கப் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து ஈக்குவலாக பார்த்திங்கன்னா 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோம், 1 கப்பு கல்கண்டு எடுத்துருக்குறோம். அப்புறம் நெய் பார்த்திங்கன்னா அது ஒரு 3/4 கப்பு எடுத்துருக்குறோம் அதே கப்பில். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன பிஞ்சு போட்டால் போதும். இதுதான் அதுக்கு ரொம்ப நல்ல வாசம் கொடுக்கறது, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த ரவை வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த ரவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ரவை பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் தான் நம்ம ரவை எடுத்தோம். ரவை எடுத்து இதில் 2 டம் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் மெதுவாக ஊற்றணும், வேகமாக கொட்டிடக்கூடாது, மேலே தெரிச்சிடும். ஒரு கப்பு ரவைக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதுதான் ரவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ரவை வந்து நம்ம ஹாட் வாட்டர்லேயே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ரவை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கல்கண்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கரைஞ்சிடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். நெய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு உங்கள் இஷ்டம்தான். நெய் பிடிக்கிறவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை கற்பூரம் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கணும். கற்பூரம் ரொம்ப கம்மியாக தான் போடணுங்க. பாருங்கள், இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு நம்ம ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது பிரசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வந்து நாம் திராட்சை முந்திரி எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. கேட்டு இப்போ இந்த பச்சை கற்பூரம் சேர்த்துனதுமே நமக்கு அந்த கோயில் பிரசாத வாசம் வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக மணலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு பார்த்து ஈஸியாக செய்திடலாங்க. வீட்டில் பூஜைக்கு கூட நம்ம இந்த பிரசாதம் செஞ்சுக்கலாங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.